தோளில் சிலுவை நெஞ்சில் துன்பம் சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். தோள்வில் சிலுவை நெஞ்சில் துன்பம் சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். என் இயேசுவின் ராஜபாதையில் பாதை பயன்பாட்டிற்கு உட்பட்டது. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் தலைவன். தலைவனின் தடத்தால் பாதை உருவாகிறது. பாதைக்கு தொடக்கமும் முடிவும் உண்டு. தொடக்க முடிவை நோக்கி பயணிக்கிறது. பாதைகள் யாருக்காக உருவாக்கப்படுகிறது? சாலை, தெரு, வழித்திடம், ஓடு பாதை, வண்டி பாதை என்று பாதையை சுற்றுகிறோம். அக்காலத்தில் அரண்மனையை சுற்றி அரசர்கள் நடந்து சென்றதால் அந்த பாதையை ராஜபாதை என்று அழைத்தார்கள். கார்மேல் சபையின் துறவி ஒருவர் சிலுவை பாதையை என் இயேசுவின் ராஜபாதை என்கிறார். அரசர் செல்லும் பாதையில் வீர முழக்கங்களும் ஆர்ப்பரிப்பும் அல்லவா இருக்கும். ஆனால் இயேசு நடந்த கல்வாரி பாதையில் அழுகுறலும் ஏளன பேச்சும் ஏமாற்றோரின் பிதற்றல்களும் பித்தலாட்டங்களும் இருந்தன. பிணை கைதி போல் இழுத்துச் செல்லப்பட்ட இயேசு எவ்வாறு அரசராய் இருக்க முடியும்? கடவுளின் செயல்பாடு நம் கண்களுக்கு வியப்பே. கொடியவனான பிலாத்து பொறாமையால் யூத சமூகம் இயேசுவை கொல்ல நினைத்ததை உணர்ந்தான். அதனால்தான் இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று கூறினான். ஆனாலும் பதவியின் மோகத்தில் மாசற்ற இரத்தத்தின் மீது எனக்கு பங்கில்லை என்று சொல்லி பேராசை என்னும் பெரும்பாவத்தால் இயேசுவை கல்வாரி நோக்கி அனுப்பினான். இயேசுவின் தூய இரத்தம் நம்மை எல்லா பாவங்களிலுமிருந்து மீட்க வல்லது என்ற நம்பிக்கையோடு நாம் அரசராம் இயேசுவின் ராஜபாதையில் நடந்து செல்வோம். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. முதல் நிலை, தீர்ப்பிடப்படுகிறார் இயேசு. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு அன்பு நிறைந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் புனித பாரசிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். நீங்கள் என் சாட்சிகள். லூக்கா 24:48. யார் யாருக்கு தீர்ப்பு வழங்குவது? அன்று மனிதன் இறைவனுக்கு தீர்ப்பிட்டான். பாவம் புண்ணியத்திற்கு தீர்ப்பிட்டது, சாவு வாழ்வுக்கு தீர்ப்பிட்டது, பொய்மை உண்மைக்கு தீர்ப்பிட்டது, ஆணவம் தாழ்ச்சிக்கு தீர்ப்பிட்டது. இயேசுவின் ராஜ பாதையில் முரண்பாடு தீர்ப்பானது. இன்று எல்லா நிறுவனங்களிலும் சித்தரிப்பினால் ஒருவர் மற்றவருக்கு தீர்ப்பிடுகிறார்கள். தீர்ப்பு அதிகார வர்க்கத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. பணத்தால், பதவி ஆணவத்தால், நடந்த நிகழ்வுகளால் தீர்ப்பு சில சமயம் எழுதப்படுகிறது. பெரும்பான்மையோரின் நம்பிக்கை என்று சொல்லி இருந்த மசூதியை இடித்துவிட்டு காவிய கதை பாத்திரத்திற்கு கோவில் கட்டுவது இன்றைய அரசியல் தீர்ப்பு. விழுந்த இடத்தில் இரத்தமில்லை, என் பெண் தற்கொலை செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பும் பெற்றோருக்கு ஆம் இறப்பில் சந்தேகம் உள்ளது என்றது முதல் நிலை தீர்ப்பு. இல்லை, இது தற்கொலைதான் என்று பதிவு செய்தது இரண்டாம் நிலை தீர்ப்பு. இந்த தீர்ப்புகள் சரியானதாக இருக்கின்றனவா? ஊழல் செய்தான், கையூட்டு வாங்கினான், கொலை செய்தான், திருடினான், குழந்தையை விற்றால் என தீர்ப்புகள் ஏராளமாக எழுதப்படுகிறது. ஏன் இவ்வாறு செய்தான், எப்படி நிகழ்ந்தது, எதற்காக நிகழ்ந்தது என்று சிந்தித்தால் இனிமேல் குற்றங்கள் நடப்பதை தடுக்கலாம், தீர்ப்பிடாமலும் இருக்கலாமே. இயேசுவே, சிலுவை சாவுக்கு கையளிக்கப்பட்டு தீர்ப்பிடப்பட்டவரே, நாங்கள் நியாயமுடன் வாழ்ந்து நல்லவர்களாய் பிறருக்கு தீர்ப்பிடாமல் பிறரின் குற்றங்களை மன்னித்து குற்றங்களுக்கு தீர்வு காண வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பலரை தாங்கிய தோள்களில் சிலுவை. உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோவான் 15:18. உறவுகளை தாங்கிய இயேசுவின் தோளில் சிலுவை.
பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர் போன்றோரால் நிர்வாக அமைப்பு முறை யூத சமூக சமயத்தில் அதிகாரத்தை கைப்பற்ற ஒருவரை வெறுப்பதும் வேற்றுமைப்படுத்துவதும் இயல்பு நிலையாய் இருக்க உதவியது. யூதர்கள் ரோமையரின் ஆதிக்க ஆட்சியை வெறுக்காமல் இருக்க மாசற்ற இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்பட்டது. இச்சிலுவை அவமானம் அல்ல, மீட்பின் கருவி. வானகத் தந்தை தம் ஒரே பேரான மகனை சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்பதை காட்டும் அன்பின் சிலுவை. இன்றும் பலரின் தோளில் வெறுப்பினால் சிலுவை சுமத்தப்படுகிறது. எல்லோரும் சமம்தானே டீச்சர், அது என்ன ஊர்க்கட்பாடு என்று சிறுவர்கள் கேள்வி எழுப்பினாலும், பிறப்பினால் நீ அவனை விட உயர்ந்தவன் என்ற பெருமிதம் கொண்டு ஆதிக்க மனநிலையும் அடிமை மனநிலையும் உருவாக்கும் அமைப்பு முறை சமூகத்தில் ஒடுக்கப்பட்டோரின் குடிதண்ணீரில் மலம் கலந்தது ஒரு திணிக்கப்பட்ட சிலுவை. விடியால் ஆட்சியில் அதிகாரம் பெற்றவர் கோவிலில் நுழைந்த இளைஞனை அநாகரிக வார்த்தையால் அவமானப்படுத்துவதும் ஒரு சிலுவை. சேரிகளின் பிணங்களை மந்திரிக்கச் செல்லாமல் சேரிகளில் திருப்பலி நடத்த சோம்பேறித்தனமும் விரக்தியும் காட்டும் பங்கு தந்தையும் ஒரு சிலுவை. இயேசுவே, பிறரின் மீது சிலுவை சுமத்தாமல் பிறரின் சிலுவைகளை தாங்கிக் கொள்ள வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். தோளில் சிலுவை நெஞ்சில் துன்பம் சுமந்தேசு போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். மூன்றாம் நிலை, சிலுவை சுமையால் இயேசுவின் முதல் வீழ்ச்சி. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு அன்பு நிறைந்த சோஸ்திரம் செய்கிறோம். ஏனில் புனித பார சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். தோல்விகள் வெற்றியின் இலக்கை தொடும் அனுபவங்கள். வெற்றியை தீர்மானிப்பதே தோல்விதான். பாதங்கள் ராஜ பாதையில் தடுமாற தள்ளாடி விழுந்தார் இயேசு. ஆனால் தந்தை தந்த இத்துன்ப கிண்ணத்திலிருந்து குடிக்காமல் இருப்பேனோ என்று துன்பத்தை இன்பமாய் மாற்றி உறுதியான மனநிலையினோடு எழுந்து நடக்கிறார் இயேசு. சுரண்டல்களை சுட்டிக்காட்டிய பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர். உணவு விடுதியில் சிறிது சாஸ் கேட்டதற்காக ஆபாசமாக திட்டிக் கொல்லப்பட்டான் ஒரு இளைஞன். மதுபானம் விற்றவர்களை ஏன் விற்கிறீர்கள் என்று கேட்டதற்காக 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். சிறுபான்மை சமூகமான இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை அச்சுறுத்த RSS பேரணி. இந்த நிகழ்வுகள் சமூக ஒற்றுமைக்கு அடித்தளம் இடுபவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். விடுதலை அரசியல் பேசுவோரை பின்னடைய செய்யும் காரணி. சமூக செயற்பாட்டாளர்களுக்கு ஒரு சவுக்கடி. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்ற சொலவடை கூற்று போல அச்சுறுத்தலும் ஆதிக்க அரசியல் பலமும் சமூக நல்லிணக்க வாழ்வை நோக்கி பயணிப்பவர்களின் கருத்தியலை பின்வாங்கச் செல்வதும் வீழ்த்துவதும் சுமைதானே. இயேசுவே, பல்வேறு சமூக சிக்கல்களால் வீழ்ந்து கிடக்கும் மனிதம் எழுந்து தமது மாண்பை காத்திட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். அசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்தேனே, சீரசில் முள்முடி நான் சூட்டி மகிழ்ந்தேனே, உள்ளம் உடைந்ததோ என் பாவச்சேற்றினார், உள்ளம் உடைந்ததோ என் பாவச்சேற்றினார். நான்காம் நிலை, சிலுவையோடு இயேசுவை பார்த்த கண்கள். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். மத்தேயு 13:48-49 முடிய. என் மகன் தாவீதின் அரியணையில் அமர, முடிவில்லா ஆட்சி அமைக்க, அரசாட்சி எனதே என்று செங்கோலோடு செல்லாமல் சிலுவையோடு செல்கிறானே என்று
அன்னை மரியாள் வியாகுலத்தோடு வியந்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை கருவில் தாங்குவதற்கு முன்பே இறைவார்த்தையை இதயத்தில் தாங்கி சிந்தித்தவர் அன்னை மரியாள். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற ஆகட்டும் என்ற வார்த்தையோடு இயேசுவை கருவில் சுமந்தார் அன்னை மரியாள். சீடர்கள் அனைவரும் ஓடிவிட்டாலும் மெசியா துன்புற்று இறக்க வேண்டும் என்ற இறைவார்த்தையை புரிந்து கொண்ட மரியாள் இயேசுவின் முகத்தை அன்னையாய் பார்க்காமல் நம்பிக்கையில் ஆழ்ந்திருந்து முதல் சீடத்தியாய் இயேசுவின் முகத்தை பார்க்கிறார். இயேசுவோ தம் அன்னையின் ஆறுதலை ஏற்கிறார். இன்று தாயை கொன்ற இளைஞன், பெற்ற தாயை ஆபாசமாக திட்டிய அறிவற்ற இளைஞன், பெற்ற தாயை முதியோர் இல்லத்தில் விட்ட பிள்ளைகள், பெற்ற தாயை அடித்து உதைத்த பிள்ளைகளுக்கு இயேசு மரியாளின் தாய் சேய் உறவு பாடமல்லவா? இயேசுவே, எங்கள் அன்னையர் எங்களை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் நாங்களோ பல வேளைகளில் அவர்களை மதிக்காமல் அவர்களின் அறிவுரைகளுக்கு அசட்டையாய் இருந்திருக்கிறோம். தாய்மையை போற்ற வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவது. ஆமென். பூவும் ஊதிர்ந்திடும் புல்லும் உலர்ந்திடும் மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே மறவாதே மனிதனே. ஐந்தாம் நிலை. சோர்ந்து போன இயேசுவுக்கு சீமோனின் சிறிய உதவி. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். லூக்கா 6:31. உதவி கட்டாய கடமை அல்ல, அது ஒரு இயல்பான மனநிலையின் முதிர்ச்சி நிலை. நாம் நிலை தடுமாறும் போது பிறரின் உதவியை எதிர்பார்க்கிறோம். ஆனால் பிறரின் தேவையில் உதவ முன்வர நமது சுயநலம் தடுக்கிறது. சிலுவையை இறுக பற்றி நடந்த இயேசுவுக்கு சீமோனின் கட்டாயத்தால் உருவான உதவி சிறிது தளர்வை தந்தது. பல தொண்டு நிறுவனங்கள் பிறருக்கு உதவி செய்வதாய் காட்டி தனிப்பட்ட வளர்ச்சியை தேடி அலைகின்றன. ஆன்மீக ஆற்றுப்படுத்துதலினால் பல கோடி சம்பாதித்து நிறுவனங்கள் உருவாக்கி பணப்பேயாய் மாறியவர்கள் நிறைய உண்டு. பேருந்திற்காய் காத்திருந்தவரிடம் உதவி செய்வதாய் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நிலை நம் நாட்டில் உள்ளது. பயணங்களில் நல்லவர்கள் போல பேசி பணம் நகையை பறித்த அவலம், மூதாட்டியை கட்டி போட்டு காலில் விழுந்து என்னை மன்னித்துவிடு என்ற ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு வீட்டில் இருந்த பொருட்களை திருடிய நுதான கொள்ளையன். இவைகளை கேட்டால் என்ன கொடுமை என்று எண்ண தோன்றுகிறது அல்லவா? இயேசுவே, பிறருக்கு உபத்திரம் செய்யாமல் உதவி செய்கிற மனநிலையை தாரும். எங்கள் ஆபத்துகளில் தேவைகளில் உதவி செய்தோரை உயிர் உள்ளவரை நினைத்திட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. ஆறாம் நிலை. இயேசுவின் நிலையறிந்து முகம் துடைத்த வெரோனிகா. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இயேசுவின் நிலை அறிந்து முகம் துடைத்த வெரோனிகா. வெறும்
ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக நேர்வழியில் பயணிப்பது சிறந்தது என்கிறார் புத்தர். ஒரு பெரிய கூட்டமே இயேசுவை குற்றவாளியாக பார்த்து அவரது பாடுகளை வேடிக்கை பார்த்தது. ஆனால் வெரோனிக்காள் அன்போடு இயேசுவை பார்த்தாள். உண்மையை கண்டு கொண்டாள். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே உண்மை இருக்கும். இயேசுவே உண்மை என அறிந்து கொண்டதால் அவரது முகத்தை துடைக்க அவளது கால்கள் நேர்மையை நோக்கி பயணித்தது. இன்று யார் நேர்மையை நோக்கி பயணிக்கிறார்கள்? விவிலிய உண்மைகள் மக்களின் சட்டமாக மாறியிருக்கிறது என்பதை உணர்ந்து தனிமனித சுதந்திரம் என்ற பெயரில் கருக்கலைப்பு செய்வது ஒருவரின் தனிப்பட்ட உரிமை. திருமணத்திற்கு முன் உறவு, திருமணத்திற்கு புறம்பான தவறான உறவு கருத்திசைவோடு நடந்தால் தண்டனை இல்லை. முறையற்ற உடற்சேர்க்கை ஒரு குற்றமாகாது. அதுவும் ஒரு இயல்பு நிலை என்றளவா சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய அடிப்படைவாத அரசியல் சிந்தனைகளால் இது தனிமனித மாண்பிற்கும் அறநெறிக்கும் கலாச்சார சீரழிவுக்கும் வழிகள்தானே. விவிலிய அறநெறிகளை அவமானப்படுத்த மனித வாழ்வியல் முறையை சிதைப்பது சரியா? இயேசுவே, மானுட வாழ்வை, அறநெறியை, மனித மாண்பை, உண்மையை, நீதியை அவமானப்படுத்தாமல் மனித வாழ்வியல் உரிமையை மதித்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். கேட்டு போனோம், பாவியானோம், கிருபை செய்நாதனே, மட்டில்லா கருணை என்னில் வைத்திரங்கும் இயேசுவே. 7ஆம் நிலை. கால் தடுமாறி 2ஆம் முறை விழுந்த இயேசு. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் புனித பார சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரே, தீயோரின் கையினின்று என்னை காத்தருளும். கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும். அவர்கள் என் காலை வாரிவிட பார்க்கிறார்கள். திருப்பாடல் 140:4. வீழ்ச்சியுறுவது எவ்வகையிலும் இருக்கலாம். ஆனால் முயற்சி செய்யாமல் வீழ்ந்து கிடப்பதே வாழ்வின் குறிக்கோளை இழக்கச் செய்யும். இயேசுவின் கால்களை தட்டிவிட்டு தடுமாறி விழச் செய்து கேலி செய்த படைவீரர்களின் மத்தியில் கல்வாரி பாடுகளின் முடிவை நோக்கி முயற்சியோடு சிலுவையை மீண்டும் அவரே எடுத்து சுமக்கிறார். வேதனை இல்லாமல் மீட்பு இல்லை, இறப்பு இல்லாமல் மாட்சி இல்லை. எனவே எழுந்து நடக்கிறார் இயேசு. கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் தற்கொலை செய்த குடும்பம், வட்டிக்கு கடன் வாங்கியதால் தீக்குளித்தோர், காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட இளைஞர்கள், ஊடக அலைபேசி விளையாட்டில் நேரத்தை செலவிட்டதற்காக பெற்றோரின் கண்டிப்பால் தற்கொலை செய்த சிறுவர்கள், அலைபேசியில் ரம்மி விளையாடி பணம் போனதால் தற்கொலை செய்த இளைஞர்கள் என மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கடவுள் தந்த வாழ்விற்கு கோழையாய் முடிவு கட்டியவர்கள் ஏராளம். மன அழுத்தம் சமூக பொருளாதார மற்றும் சமூக உறவு சிக்கலால் உருவாகிறது. மன அழுத்தம் தோல்வியால் உருவாகிறது. அந்த காலத்திலே துன்பப்பட்டேன், இந்த காலத்திலும் துன்பப்படணுமா? பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்றல்லவா இருக்கிறது என் வாழ்க்கை என்று சொல்லும் நாம் வாழ்வின் வளர்ச்சிக்கு சரியான முயற்சி எடுக்கிறோமா? இயேசுவே, எனது வாழ்வின் கனவுகளை நனவாக்க முயற்சி செய்யும் நல்ல உள்ளம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். துஷ்ட யூதர் தூணினோடு தூய கைகள் கட்டியே கல்சையால் உம்மை அடித்த போது வழிந்த செந்நீரே துணை. 8ஆம் நிலை. எருசலேம் வீதியில் இயேசுவுக்கு ஆறுதல் தந்த பெண்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எசாயா 66:13.
எருசலேம் வீதியில் இயேசுவை தேற்ற அந்நகரின் பெண்கள் வருகிறார்கள். ஒரு ஆண் கல்வி கற்றால் அவனது குடும்பம் உயரும், ஒரு பெண் கல்வி கற்றால் அவளது சமூகமே உயரும் என்று விழிப்புணர்வு இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பல நூறு வருடங்களுக்கு முன்பு பெண்களின் சமூக நிலை மனித மாண்பு இழந்ததாகவே எல்லா சமய சமூகங்களிலும் இருந்தது. யூதர்கள் பெண்களை இரண்டாம் வர்க்க குடிமக்களாகவே வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு சமநிலை சமூகத்தை உருவாக்கினார். பேதுருவின் மாமியாரின் கைகளை தொட்டு பெரும்பாடுடைய பெண்ணின் நம்பிக்கைக்கும் நலமளித்து, கனானிய பெண்ணின் நம்பிக்கையை பெரிதுபடுத்தி, இறந்த சிறுமியை எழச் செய்து, நயீன் நகர விதவையின் மகனை உயிருடன் எழுப்பி, ஏழை விதவையின் தியாக காணிக்கையை பாராட்டி, பெண்களை சமூகத்தோடு சமநிலைப்படுத்திய இயேசு உங்களின் தாழ்நிலைக்காகவும் உங்கள் மக்களின் தரங்கட்ட மானங்கட்ட செயல்களுக்காகவும் அழுங்கள் என்று எருசலேம் மகளிருக்கு சொல்லுகிறார். பிறந்து சில மணிகளுக்கு பிறகு சாக்கடை அருகில் கிடந்த பெண் குழந்தை, 8 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை, காதல் தோல்வியினால் பெண் தற்கொலை, மாமியாரை கொன்ற மருமகள், கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் மகளை கொன்ற தாய், நீட் தேர்வில் தோல்வியுற்று இறந்த பள்ளி மாணவிகள், வரதட்சணை கொடுமையால் எரித்து கொல்லப்பட்ட பெண், காதலிக்க மறுத்ததால் பெண்ணின் மீது ஆசிட் வீச்சு, பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம், தாழ்த்தப்பட்ட சத்துணவு ஊழியர் பெண் சமைத்த உணவை உண்ண மறுத்த பள்ளிச்சிறார்கள். ஏன் இந்த வக்கிரம் பெண்களுக்கு எதிராக? கருணையின் புனிதை அன்னை தெரேசாள், மறைசாட்சி ராணி மரியா, பெண் உரிமைக்காக வாதிட்ட அன்னை மீனம்மாள், சமூக நல்லிணக்கவாதி மாயாவதி, தலித் பெண்களின் விடுதலைக்காய் உழைக்கும் எழுத்தாளர் பாமா போன்றோர் இயேசுவிற்கு ஆறுதலாக இருக்கிறார்கள் அல்லவா? இயேசுவே, எம் ஆதிக்க சமூகம் பெண்களுக்கு எதிரான வக்கிர புத்தியிலிருந்து விடுபட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். என் தலை மீது திரு ரத்தம் சோரிந்து என் பாவங்களை கழுவும் என் இயேசுவே, என் தலை மீது திரு ரத்தம் சோரிந்து என் பாவங்களை கழுவும் என் இயேசுவே. குடிவெறியால் நான் பாவம் செய்தேன், என் குடும்பத்திற்கெதிராய் பாவம் செய்தேன், என் தலை மீது திரு ரத்தம் சோரிந்து என் பாவங்களை கழுவும் என் இயேசுவே. 9ஆம் நிலை. 3ஆம் முறை மண்ணில் விழுந்த இயேசு. மீகா. என் பகைவனே, என்னை குறித்து களிப்படையாதே, ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சியுறுவேன். மீகா 7:8. கோதுமை மணி மண்ணில் மடிந்தால்தான் அது பலன் தரும். மண்ணில் விழுந்த விதை நிலத்தை பிளந்து எதிர்த்து மேல் நோக்கி வேரூன்றி செடியாய் வருகிறது. உலக படைப்பிலேயே எதிர்ப்பு நிலையை பார்க்கிறோம். இரவு பகல், ஒளி இருட்டு, ஆண் பெண், தண்ணீர் நெருப்பு, இவை ஒன்றுக்கொன்று மாறுபட்டாலும் சூழியல் இயக்கத்திற்கு ஏற்றாற்போல் செயல்படுகிறது. ஆனால் மனிதன் மட்டும் சமூக வாழ்வியல் இயக்கத்தில் ஒத்த கருத்துள்ள குண அமைப்பை பெறாமல் உறவு விரிசல் பிரச்சனையில் எதிர்குணத்தால் சிக்கிக்கொள்கின்றான். பொய்க்கும் உண்மைக்கும் எதிர்ப்பு இருக்கின்றது. வாழ்வுக்கும் சாவுக்கும் எதிர்ப்பு இருக்கின்றது. சுயநலத்திற்கும் பிறர் நலத்திற்கும் எதிர்ப்பு இருக்கின்றது.
சகோதரத்துவத்திற்கும் பகைமைக்கும் எதிர்ப்பு இருக்கிறது. இறையாண்மைக்கும் அடிப்படைவாதத்திற்கும் எதிர்ப்பு இருக்கின்றது. நோய்க்கும் நலத்திற்கும் எதிர்ப்பு இருக்கிறது. இயேசு மத அடிப்படைவாதிகளுக்கு எதிர்க்கப்படும் அடையாளமாக இருந்தார். அதனால் சொந்த மக்களால் சிலுவை தண்டனை பெற்றார். சிலுவையை சுமந்த இயேசு சிலுவையோடு விழுந்தாலும் எழுந்து நடந்தார். ஸ்டெயின் சுவாமி பழங்குடி சமூகத்திற்காக போராடியவர். போராட்டம் உண்மைக்கான எதிர்ப்பின் குரல் அல்லவா? முதிய வயதில் சிறை சென்றாலும் அவரது சிறை மரணம் உண்மைக்காக போராடுபவர்களுக்கு ஒரு உதாரணம் அல்லவா? ஆணவ கொலவையில் முடிந்த சங்கரின் மனைவி கௌசல்யாவின் பறை அதிர்வுகளுக்கு அச்சுறுத்தல்கள் முட்டுக்கட்டை போடவில்லை. செல்வி நளினியின் சமூக விழிப்புணர்வு, மக்கள் அதிகாரத்தின் சமூக வளர்ச்சிக்கான கேள்விகள் இயேசுவின் எதிர்க்கப்படும் அடையாளங்கள் அல்லவா? இயேசுவே, எவ்வித எதிர்ப்புகள் வந்தாலும் உண்மையை நிலைநாட்ட எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். பாவத்தாளுமை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். பத்தாம் நிலை. அவமானப்படுத்தப்பட்டு ஆடை இழந்த இயேசு. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. எசாயா 53:3. ஆள் பாதி ஆடை பாதி. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன். ஆடை அலங்கார சிகையாகவும் மாறலாம், தனி மனித சமூக பின்புலத்தின் அடையாளமாகவும் மாறலாம். ஆடை ஒருவருக்கு சமூகத்தில் மதிப்பீட்டின் குறியீடு. இயேசு ஆடைகள் களையப்பட்டதால் அவமானப்படுத்தப்பட்டார். பாவத்தினால் நிர்வாணத்தை உணர்ந்த முதல் பெற்றோர் அத்தி இலைகளையும் பட்டைகளையும் ஆடையாய் அணிந்தனர். பாவமற்ற இயேசுவிற்கு தையலே இல்லாமல் நெய்யப்பட்ட ஆடையை அன்னை மரியாள் உடுத்த தந்தை அந்த ஆடையை தபோர் மலையில் ஒளிரச் செய்து இயேசு இறைமகன் என்பதை அடையாளப்படுத்தினார். ஒரு மனிதனை அவமானப்படுத்த அவனது ஆடைகளை களைந்தால் அது ஆடை களையப்பட்டவருக்கு மட்டுமல்ல, ஆடையை களைந்தோருக்கும் இழிவுதான். வட மாநிலங்களில் பல பழங்குடியின மக்களின் ஆடைகள் களையப்பட்டு தெருக்களில் நடத்தி செல்லப்பட்டார்கள். மாட்டுக்கறி தின்றதற்கால் ஆடை களையப்பட்டு அடித்து கொள்ளப்பட்டார் ஒருவர். மறைபரப்பு பணிக்கு சென்ற பலரின் ஆடைகள் களையப்பட்டு நடுத்தெருவில் இழுத்துச் சென்றனர். அடிப்படைவாதிகளால், பிற்போக்கு சிந்தனை உள்ளவர்களால் மனித நேயத்திற்கு எதிராக எத்தனை பேரினுடைய ஆடைகள் களையப்பட்டது. ஒட்டுமொத்த சமூகத்தின் மாண்பும் அதில் பறிபோனது. வேடிக்கை பார்த்து ஒதுங்கும் கூட்டத்திற்கு தட்டி கேட்க ஏன் அன்றிலிருந்து இன்று துணிவில்லை? இயேசுவே, சமூகத்தில் நாங்கள் ஒருவரை அவமானப்படுத்தாமல் அடுத்தவரின் இழிவை கண்டு இன்புறாமல் இருக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடுவது. ஆமீன். நாவு வறண்டதினால் தாகம் கொண்டேன் என்றாராம். நாவு வறண்டதினால் தாகம் கொண்டேன் என்றாரம்.
ஐயோ பிதாவே, என்னை ஏன் கைவிட்டீரென்றார். கல்வாரிக்கு செல்வோம் வாரி, நாம் காரும் இயேசுவின் காட்சியை பார்த்திட. கல்வாரிக்கு செல்வோம் வாரி. ஆணிகள் அடித்திட சிலுவையில் இணைந்த இயேசு. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். எசாயா 53:5. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். பெருமைமிக்க பூவை நார் வைத்து கட்டியதினால் பூவின் மனம் நாரையும் மனம் வீசச் செய்கிறது. இயேசுவோடு இணைந்த சிலுவை மீட்பின் கருவி, புனிதத்தின் அடையாளம். இயேசுவையும் சிலுவையையும் ஆணிகள் இணைத்தன. இயேசுவை சுமந்ததால் சிலுவை புனிதமானது. சிலுவையை சுமந்ததால் இறைவன் மனுக்குல மீட்பரானார். பல சமயங்களில் இன்றைய மத அடிப்படைவாத சித்தார்ந்த அரசியலில் பாதிக்கப்படும் சிறுபான்மையோர் ஏராளம். ஆனால் பாதிக்கப்பட்டோர் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பதில்லை. ஏனென்றால் பிரித்தாளும் சூழ்ச்சி, பித்தலாட்டம் செய்பவர்களுக்கு கைவந்த கலை. ஒரே பெயரை, கொள்கையை தொடங்கியவரை கொண்ட கட்சிகள் தங்களது நோக்கத்தை நிலைநாட்டாமல் மதவாத பாசிச அரசியலுக்கு ஒத்து ஊதும் நிலை எவ்வாறு உருவானது? இயேசுவே, சிலுவையோடு காயங்களால் இணைக்கப்பட்டவரே, உமது காயங்கள் எங்களது பாவத்திற்கு மன்னிப்பு, அவையே எங்களின் சமூக மாற்றத்திற்கு விழிப்புணர்வு என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். சிலுவையில் இறந்த இயேசு தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் 15:13. அன்பே அனைத்திலும் சிறந்தது. அன்புதான் உறவை படைக்கிறது. உறவு சமூகமாகிறது. சமூகம் உரிமைகளை நிலைநாட்டி ஒருவரை நாகரிகப்படுத்துகிறது. அன்பு என்ற உணர்வு அனைத்து உயிர்களிலும் இருக்கும் உயர்ந்த உணர்வு. அனைத்து உயிர்களிலும் உணர்ச்சியால் வெளிப்படும் அன்பு மனிதர்களில் உணர்வுக்காய் வெளிப்படுகிறது. அன்புக்கு தமிழில் எத்தனை பெயர்கள்! பெற்றோர் பிள்ளைகளுக்கு காட்டுவது பாசம், சிறுவர்கள் பெரியவர்களுக்கு காட்டுவது மதிப்பு, இரு இளையோர்கள் சேர்ந்து காட்டும் நட்பு, இளைஞன் இளம்பெண்ணுக்குள் இருக்கும் காதல், படைத்த இறைவனுக்கு காட்டும் பக்தி, இறைவன் மனிதனுக்கு காட்டும் கருணை. இவை அன்பிற்கு நாம் அடுக்கும் பல பெயர்கள். கடவுள் அன்போடு படைத்த மனிதர் பாவத்தால் தன்னை வெறுத்தாலும் தனது மகனின் காயங்களை தனது இரத்தம் சிந்தும் கண்களாக்கி நம் அனைவரையும் கருணையோடு பார்க்கின்றார். தந்தையின் திருவுளம் நிறைவேற இயேசு பணிந்து ஏற்ற பாடுகளின் பெருமை தன்னை பாவத்தால் புண்படுத்தி சிலுவையில் கொன்ற மானுடத்தை மன்னிப்பதில் அடங்கியிருக்கிறது. குடித்துவிட்டு வந்த மகனை தட்டி கேட்டதால் தந்தையை வெட்டி கொன்ற மகன், நண்பரின் காதலியை காதலித்ததால் தட்டி கேட்ட நண்பனை கொன்றது. இதயம் உள் உறுப்புகளை அறுத்து காதலிக்கு படம் எடுத்து அனுப்பிய நண்பன், திருமணத்திற்கு முன்புள்ள உறவினால் கர்ப்பமான காதலியை கருக்கலைப்பு செய்ய தூண்டிய காதலன், இதனால் காதலி தற்கொலை.
இயேசுவே, நீர் சிலுவையில் கொடுமையாக கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் எங்கள் குற்றங்கள் கழுவப்பட்டது. நாங்களும் பாசத்திற்காய், நட்பிற்காய், உறவிற்காய் உயிரையும் இழக்க முன்வர வரம் தாரும். ஆமேன். சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் நல் பாதையிலே சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. கருவை சுமந்த தாயின் மடியில் கண்ணீரால் நனையும் இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு அன்பு நிறைந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் புனித பாரசிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? எசாயா 49:15. இயேசுவின் உடல். ஒரு பெண் பிள்ளை பெற்றால்தான் மதிக்கப்படுகிறாள், இல்லை என்றால் அவள் மலடி என்ற பெயரை சுமக்கின்றாள். கணவனோடு வாழ்ந்தால்தான் அவளை சுமங்கலி என்கிறார்கள், இல்லையில் அவளை விதவை, வாளாவட்டி என்கிறார்கள். பெண் வாழ்நாள் முழுவதும் பெற்றோரை சார்ந்திருக்க வேண்டும், கணவரை சார்ந்திருக்க வேண்டும், பிள்ளைகளை சார்ந்திருக்க வேண்டும், சகோதரர்களை சார்ந்திருக்க வேண்டும். இது சமூக கட்டுப்பாடாய் இன்றும் அன்றும் இருக்கிறது. மரியாள் கடவுளை சார்ந்திருந்தாள். கன்னியாக, கடவுளின் தாயாக, விதவையாக இருந்தபோது தனி ஒரு பெண்ணாக துணிச்சலோடு தனக்கு ஏற்பட்ட வாழ்வின் அனுபவங்களை இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு வாழ்ந்தார். கல்வாரியில் தனது மகனின் இறந்த உடலை சுமக்கும் போது அவரது ஆதங்கம் எப்படி இருந்ததோ, எங்களுக்கு நியாயம் கேட்க நாதி இல்லையே என்று அழுதி புலம்பியிருப்பாரோ? இல்லை, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை நம்பிய மரியாள், அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன இயேசுவின் நேரத்தை சுட்டிக்காட்டி, அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று புதுமைக்காய் பரிந்து பேசிய மரியாள், இதுதான் இறைவனின் திட்டம் என்பதை உள்ளத்தில் உணர்ந்து ஊடுருவும் வாளை இறை வார்த்தையாய் இதயத்தில் பதித்ததால் கல்வாரி நிகழ்வுகளை ஆகட்டும் என்று அமைதியோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவின் உடலை சுமந்தாரோ? பாவங்களில் பெரிய பாவம் ஒருவரை கண்டுகொள்ளாமை, நன்மை செய்ய தெரிந்தும் செய்யாமல் இருப்பது தவறு என்கிறார் தூய பவுலடிகளார். ராஜஸ்தான் அரசு மருத்துவமனையில் தாயோடு தூங்கிய குழந்தையை தூக்கிச் சென்று கடித்து கொன்ற நாய்கள். வீட்டை அபகரித்ததாக மனு கொடுக்க தள்ளாடி நடந்து வந்த மூதாட்டி. தாயின் உடலை புதைக்க ஆம்புலன்ஸுக்கு பணம் இல்லாமல் தூக்கிச் சென்ற சிறுவர்கள். உடல் நலக்குறைவால் இறந்த தாயின் உடலை அம்மா தூங்குகிறார் என்று நினைத்து 3 நாட்களாக தண்ணீரையும் கெட்டுப்போன உணவையும் சாப்பிட்டு உடன் இருந்த சிறுவன். ஓட்டுநரின் கவனக்குறைவால் 5 பெண்கள் பலி. ஆசிரியர்களின் மேற்பார்வை சரியாக இல்லாததால் சிறுமிகள் தண்ணீரில் மூழ்கி சாவு. இனிமேலாவது நன்மை செய்வதில் கவனமுடன் இருப்போமா? இயேசுவே, நற்செயல்கள் செய்கிற போது யாரையும் ஒதுக்காமல், எச்சூழலிலும் ஒதுங்கி விடாமல் நன்மை செய்வதில் நிலையாயிருக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். 14ஆம் நிலை.
கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட கடவுள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தூத்திரம் செய்கிறோம். ஏனெனில் புனித பார சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு அவர் புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திருப்போம். ஓசாயா 6:1. பிறப்பு எவ்வாறாக இருந்தாலும் நம் இறப்பு நம்மை யார் என்று தீர்மானிக்கட்டும். ஊர்கள் தோறும் நகரங்கள் தோறும் இறையாட்சியை பற்றி கற்பித்த இயேசு கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட்டார். இயேசுவின் இறப்பு இவர் உண்மையாகவே இறைமகன் என்று படை வீரரால் நம்பிக்கை அறிக்கையாக மாறியது. இயேசுவின் கல்லறை உண்மைக்கு முடிவில்லை என்று வரலாற்றில் பதிவு செய்கிறது. இன்று பல போராளிகளின் கல்லறைகள், புனிதர்களின் கல்லறைகள், அறிஞர்களின் கல்லறைகள் பாதுகாக்கப்படுவது அவர்களின் பிணங்களை பாதுகாப்பதற்கல்ல, மாறாக அவர்களின் வாழ்வு சமூக வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாய் அமைவதால்தான். இன்று பதுக்கல் என்ற பெயரில் பயன்படும் பணத்திற்கு கருப்பு பண வங்கிகள் ஒரு கல்லறை. நரபலி என்ற பெயரில் வலுவிழந்த பெண்கள், சிறுமியருக்கு, உயிரோடு இருப்பவர்களுக்கு மூட பழக்கம் ஒரு கல்லறை. பாதிக்கப்பட்டவரையே குற்றவாளியாக்கும் ஆதிக்க சிந்தனை ஒரு கல்லறை. தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்கள், நாங்கள் யாரையும் அடிமையாக்குவதற்கு இல்லை என்று சொல்லும் போக்கு ஒரு கல்லறை. இப்போ எல்லாம் யாருங்க ஜாதி பார்க்கிறார்கள் என்று சொல்வது போராட்டத்தை ஒடுக்கும் சாதி ஒரு கல்லறை. இயேசுவே, மத சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்டோர், அகதிகள், அனாதைகள், பெண்கள், சிறார் சிறுமியர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர், நோயாளிகள் ஆகியோருக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகளில் உமது கல்லறையை காண்கின்றோம். வாழ்வு உண்டு என்று எமக்கு உணர்த்த கல்லறையில் நீர் அடக்கப்பட்டீர். துன்புறும் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்வில் நிறைவு தாரும். ஆமீன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமுறாயிராதேயும் சுவாமி. இரக்கமாயிரும் சுவாமி, இரக்கமாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். தந்தையாகிய இறைவனே, நாங்கள் எப்படிப்பட்ட துரோகியாக இருந்தாலும் எங்களை அன்பு செய்ததால் நீர் படைத்தீர். எங்களுக்கு இரக்கம் காட்ட உம் மகனை சிலுவையில் பலியாக்கினீர். எங்களை பராமரிக்க வாக்களிக்கப்பட்ட உலகை புதுப்பிக்கும் தூய ஆவியை அனுப்பினீர். தொடர்ந்து உமது மனத்தை காயப்படுத்தும் எங்களுக்கு உமது மன்னிப்பை தாரும். எங்களது பலவீனமான மனித இயல்பில் உமது வல்லமையை வெளிப்படுத்தும். தர்மத்திருத்துவத்தின் மறைவான பாடுகளை ஆராதித்து வணங்கி அன்புடன் முத்தி செய்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன்.